الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்ற செய்தியை கடந்த வாரம் அறிந்தோம். அதனுடைய மேற்கொண்டு தொடரை அறிய இருக்கிறோம். ஏனென்றால் அண்டை வீடுங்கிறது அவர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருப்பதனால் அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால அது மேற்கொண்டு என்ன செய்யணும், கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்பதனால் சில செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யஸ்தகீமு, ஈமான் கொள்ள மாட்டீர்கள். ஈமான் வரைக்கும் மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க. லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா, நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள். ஈமான் உங்க உள்ளத்தில் வரவே வராது. வ யஸ்தகீமு கல்புஹு, உங்களுடைய உள்ளம் சரியாகாது. வலா யஸ்தகீமு கல்புஹு, மறுபடி உங்கள் உள்ளம் சரியாகாது. லிசானிஹி வலா யதுகுலு ரஜுலல் ஜன்னத, சொர்க்கம் செல்லவும் மாட்டான். எது வரைக்கும்? லா யஅமனு ஜாருஹு பவாயிக, அண்டை வீட்டாரின் தொல்லைகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாவல் வராத வரைக்கும் நீங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள். அதாவது அவன் தொந்தரவு செய்யக்கூடாது. அவனுடைய ஒரு தொல்லை, ஒரு சின்ன இது இருந்தாலும் அது நமக்கு எப்படி இருக்கணும்? பாதுகாவலா இருக்கணும். ஆஹா, சின்னது ஏதோ சத்தம் போடுறார் அப்படின்னு இருக்கணும். பாதுகாவல் அவரை வைத்து இவருக்கு இருக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் யாரா? அவர் ஈமான் இல்லை, அவர் உள்ளம் சரி கிடையாது. அதுபோல எனது லா யதுகுலு ஜன்னா, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இந்த அளவுக்கு வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு அந்நியம் வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு புரட்சியே நடந்துடும். அதனால மேற்கோள் எப்படி காட்டுறாங்க? ஈமானோட காட்டுறாங்க, சொர்க்க வரைக்கும் செய்தியை மேற்கோள் காட்டுறாங்க. இதை அக்கம் பக்கத்துல பல பேர் இருந்தா தெரியாம கூட இருக்கும். மாற்று மதத்துக்காரங்களா இருந்தா அவங்களுடைய தோணியில போய் சொல்லணும். ஏன்னா மார்க்கம் அவங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்க இடையூறு செய்யாதீர்கள் என்று. அதே மூமின்களா இருந்தால் இதை எடுத்து சொல்லணும். இப்படி நமக்கு மார்க்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கு, இதை நீங்க அறிஞ்சுக்கிறீங்க என்று அவர்கள் மத்தியில் நாம் எடுத்துரைக்க வேண்டும். அடுத்து ஒரு செய்தியை சஹாபி நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, பெருமானார்ட்ட. எப்படி கேட்கிறாங்கன்னா, ஐய தம்பி ஆதம இந்தல்லாஹ், ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பாவம் எது? பெரிய பாவம் ஒண்ணு எது? அது செய்த கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு? பயந்து போய் கேட்கிறாங்க. ஐயல் தம்பி, இருக்கிறதுல பெரிய பாவம் எது யார சூரல்லா அப்படின்னு கேட்டவன, கால அன் தஅஜல்லாஹு பினிதன் வஹுவ ஹலகலக, உன்னை அல்லாஹு படைத்திருக்கத்தக்க, ஹலக உன்னை படைத்திருக்கத்தக்க நீ என்ன செய்திடக்கூடாது? குல்து இன்னதாலிக்க அதிம குல்து, நீ இணை கற்பித்து விடக்கூடாது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, உன்னை படைத்திருக்கத்தக்க நீ என்ன செய்திடக்கூடாது? இதை இணை கற்பித்து இன்னொரு தெய்வத்தை, இன்னொரு கடவுளை நீ வணங்கி விடக் கூடாது. அதுக்கப்புறம் மறுபடி கேட்கிறாங்க, இன்னதாலிக்க அல்ல அதிமு குல்து சும்மா ஐயோ, மறுபடி என்ன மிகப்பெரிய பாவம் இன்னொன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும்னா அதை மறுபடியும் சொல்றாங்க.
வன் தகுபலு உனக்கு தந்திருக்கத்தக்க வதக்க வதாஹஃபு வயதஅமு மஅக உனக்கு ஒரு பிள்ளையை குழந்தை செல்வத்தை தந்திருக்கத்தக்க நீ அதை என்ன உனக்கும் அவங்களுக்கும் உணவு சேர்ந்துதான் தந்திருக்க, அதை கொலை செய்யக்கூடாது. மறுபடியும் அவருக்கு திருப்தி ஆகல, மறுபடியும் கேட்கிறார், மறுபடியும் பாவத்தை சொல்லுங்க. வாயுகால மறுபடி சொல்றாங்க, அன்ன தசானி ஹலீலத்த ஜாரக அண்டை வீட்டாரின் உன்னை நம்பி ஒப்படைக்கத்தக்க நீ என்ன செய்யக்கூடாது, அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டுறக்கூடாது. விபச்சாரம் ஈடுபடுறது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவத்துல பக்கத்துல இது அதை விட பயங்கர பாவம் என்று சொல்லி பிரிக்கிறாங்க. இதுவும் பெரும் பாவம். அண்டை வீட்டுக்காரன் உன்னை நம்பி தானே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போவான், பக்கத்துல தானே பழகுறான். அப்ப அவன்கிட்ட போய் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கேடுகட்டத்தன சிந்தனையோட பழகிறாதீங்க, அதையும் தடுக்கிறாங்க, பெரிய பாவம் என்று சொல்லி. அடுத்து கேட்கிறாங்க, ஒரு மனிதன் தொல்லை தரும் அண்டை வீட்டுக்காரனிடம் இன்னல் இனுசானு அவன் தொல்லை தருகிறான், அவரின் தொல்லையை ஒருத்தர் சபுர் பொறுத்து கொண்டால் அவருக்கு என்ன தெரியுமா வாழ்வு, ஹயாத்து இந்தல்லாஹ் அந்த வாழ்வதற்கும் சாவுக்கும் வல் மௌத்த அது போதுமானது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்றான், அது எதுக்கு போதுமானது தெரியுமா, மரணத்துக்கு போதுமானது. நீ சபூர் செய்துக்கிட்டா உனக்கு அதனால என்ன கிடைக்கும், மட்டும் தொந்தரவு பண்றான். என்ன செய்யறாங்க, அதை தொந்தரவு பண்ணாலும் அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, பண்ணினாலும் என்ன செய்யுங்க, சபூர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பக்கத்துல சண்டை போட்டு மறுபடியும் மூஞ்சில முடிக்க முடியாத அடுத்த நாள், அப்ப அதை கொஞ்சம் சகிச்சுக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் நெருங்கிக்கிறீங்க, சகிச்சுக்கிறீங்க. அடுத்து ஒரு செய்தியை பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்துல எது பெரிய ஒரு செய்தியாக நீங்க கருதுகிறீர்கள் என்று கேட்ட உடனே பையில வரக்கூடிய ஹதீஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க, வஜாருஹு அண்டை வீட்டாரிடம் நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதுவே என்னது, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மகிழ்ச்சியானது. எங்க போய் நிறுத்துறாங்க பாருங்க, உங்க அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா அண்டை வீட்டுக்காரங்க. அண்டை வீட்டுக்காரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வாகிய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது, மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்றாங்க. அடுத்து போக பாருங்க, ஹஜ்ஜியுடைய இறுதி பேருரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் கூறுகிறார்கள், அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், வஜாரஹு மறுபடி 3 தடவை மேல, சில செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 தடவைலாம் சொல்லுவாங்க. இறுதி பேருரையில எச்சரிக்கிறேன் உங்களை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி தக்க இதை சொல்லுகிறார்கள், அதை நான் செவியேற்றேன். அதிகமாக வஜாதஹு என்ன கூறினார்கள், அண்டை வீட்டுக்காரரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லா நேரத்திலும் சொல்லியிருக்காங்க, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்றாங்க, சஹாபி கேட்கும் போது சொல்றாங்க, இறுதி ஹஜ்ஜியில் விடை பெறும் போதும் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரர்களிடம் நெருங்கமாறுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுல அடுத்து பாருங்க, யாரு முஸ்லீமு மறுபடியும் வந்துட்டாங்க, யாரு சரியான முஸ்லீமாக இருக்க முடியும் என்று கேட்டதும் வஸாரஹு அண்டை வீட்டுக்காரருக்கு யார் நலம் நாடுகிறார்களோ நன்மை செய்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். முஸ்லீமுக்கு இலக்கணத்தை பாருங்க, இப்படி மூமினுக்கு இலக்கணம், மறுமையில சொர்க்கத்துக்கு மேற்கோள். முஸ்லீம் என்றால் யாரு, இப்படி நலம் நாடணும். அண்டை வீட்டுக்காரர்கள் இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 செய்தியாவது எடுத்து உரைத்து விட வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்கள் ஏன்னா அவங்களும் தெரிந்து கொள்ளணும், ஏன்னா பயங்கரமான இடையூறுகள் நடந்து கொண்டிருக்கு, அதனால சச்சரவுகள் போகுது. அப்ப நபி இப்படி சொன்னாங்கிற செய்தி அவங்க காதில் போய் விழுந்தா மாற்றம் நிகழும் இல்ல. அப்ப இதை என்ன செய்யணும், நம்ம கடத்தி செல்லணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்த அண்டை வீட்டுக்காரருடைய செய்தியை பாருங்க, நிசானுகுல் முஸ்லிமாத்தி அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, லாத்த ஹிர்ரன்ன ஜாரத்தல் லி ஜாரதிஹா வலவு ஃபிஸு சாத்தி. நீங்க சாத்தின ஆடு, ஒரு ஆட்டின் குழம்பு வைத்தா கூட
அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அற்பமாக கருத வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆனை மாதிரி குழம்பு மாதிரி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, என்ன வெறும் ஆனத்தை தந்திருக்காரு ரொட்டி இட்லி தரலையே நினைக்க கூடாது. அதையும் நீங்க என்ன செய்யுங்க, பெரிய விஷயமா கண்ணியமாக அந்த அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆட்டி நான் ஒரு முள்ள போட்டா கூட என்ன செய்யுங்க, சரி அன்பா தந்திருக்கிறாரு, மூஞ்சி சுளிக்க வேண்டாம், வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அண்டை வீட்டாரின் வரக்கூடிய அன்பளிப்பை நிராகரிக்காதீர்கள், அதை இழிவாக கருதாதீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க நமக்கு. அப்ப என்ன இதை தான் தந்தாரா, இது என்ன அற்பமா இருக்கு என்று சொல்லி மூஞ்சி சுளிச்சிடக்கூடாது, அந்த மனசு வேதனைப்படும். அடுத்து பாருங்க, லா யஸ்பஹு ரிஜாலு வ தூன ஜாருஹு, தன் அண்டை வீட்டாரனே வயறு நிரம்ப, அதாவது அவன் பட்டினி இருக்கத்தக்க, ஆகிரு முஸ்தனி உமுரு வல் ஹதாப, அவன் பசியிலும் பட்டினிலும் இருக்கத்தக்க வயறு நிரம்ப நீங்கள் சாப்பிடாதீர்கள். இப்ப எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் இருக்கு, இருந்தாலும் நமக்கு தெரியுது இந்த ஆளுக்கு வீட்டுல ஆள் இல்ல, பட்னியா இருக்கிறாரு போல இருக்கு, எதுக்கும் கேட்டுக்கிறோம், நம்மளால ஒரு முடிந்ததை என்ன செய்யலாம், ஒரு குழம்ப வச்சு கொடுத்துடலாம். அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, பக்கத்துல பட்னி போட்டு நீங்க வயிறு நிரம்ப சாப்பிடாதீர்கள், அது ரொம்ப மோசமானது. அவர்களிடம் நீங்க என்ன செய்யுங்க, இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது, தண்ணியை கொஞ்சம் அதிகமா ஊத்தியாவது என்ன செய்யுங்க, கொஞ்சம் குழம்ப கொடுத்துருங்க, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அவங்கள பட்னி போட்டுறாதீங்க என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள். இப்போ உணவு சரிசமமா நிறைய பேர் கிடைச்சிருது, அப்படி ஒருவேளை அப்படி கிடைக்கிறனால அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கலாம், நான் வச்சுக்கிறேங்க. ஒரு ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு அதை என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸை பாருங்க, இது அகமதுல வரக்கூடியது. இதை ஜாதகம் மாதிரி எடுத்துடக்கூடாது, இது நல்ல கவனமா கேட்டுக்கிறணும். மன் சாதத்தில் மரி ஜாருஹு, ஏன்னா இதை இந்த ஹதீஸை சகுன மாதிரி பார்த்துவும் மாத்தி சொல்லிடுவாங்க. சரியான ஹதீஸ் தான், ஆனா சகுனத்துக்கு சொல்லல, எப்படி வருதுன்னு பாருங்க. சகுன மாதிரியும் கொண்டு போவாங்க, இந்த மூட பழக்கம் உள்ளவங்க இதை அப்படி எடுத்துக்கிடுவாங்க. இது அப்படி கிடையாது, நல்லா பார்த்துக்கிறீங்க. ஜாருஹு, ஜாருன்னா வீடு, வஸ்ஸாலிஹு மர்கபு ஹனிய வல் மஸ்கனத்து, மஸ்கனத்துனா குடி இருக்கிற இடம். ஒரு மேற்கோள் காட்டி சொல்றாங்க, ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் பூரா மேற்கோள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், உங்களுக்கு அண்டை வீட்டார் அமைவது எதுக்கு உதாரணம் தெரியுமா, ஒரு நல்ல வாகனம் கிடைப்பதற்கு உதாரணம். நல்ல ஒரு வாகனம் அந்த காலத்துல தெரிஞ்சதுதான், ஒட்டகம் அந்த மாதிரி கோவரி கழுதை, இந்த காலத்துல விதவிதமா இருக்குன்னு வைங்க. அப்போ வாகனம் கிடைப்பதற்கு ஒன்று. இரண்டாவது, விசாலமான ஜாருகு மஸ்கனத்தில் வாசிவு, வாசிவுனா விசாலம் அகலம், மஸ்கனத்துல குடியிருக்கிறது, குடியிருக்க விசாலமான ஒரு வீடு கிடைக்குது. அந்த மாதிரி மனிதனின் நற்பெயரில் எதுதான் வல் ஜாருகு, பக்கத்துல இருக்கிறவங்க அமைகிறது இருக்க, அதுவும் ஒரு நற்பெயரில் உள்ளது. உதாரணம் சொல்றாங்க, நல்ல வண்டி கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க, நல்ல வீடு கிடைச்சா கண்டிப்பா என்ன அழகான ஒரு வீடு நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுவோம். எப்படி சந்தோஷப்படுகிறீர்களோ அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நல்ல ஆளு கிடைச்சிட்டா அதுவும் என்னது, நமக்கு ஒரு பாக்கியம். சரி, இல்ல நல்ல மனுஷன் நமக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கிறாரு, அது ஒரு பாக்கியம் தானே. சொல்லி வச்ச மாதிரி நமக்கு கிடைக்குமா? அக்கம் பக்கம் எல்லாம் வெளியே போன துஷ்டர்களும் பயங்கரமானவர்களும் இருக்கத்தக்க ஒரு சாலியான ஒரு ஆளு கிடைச்சிட்டா என்னது, அதுவும் என்னது, ஒரு நற்பேறு, ஒரு பாக்கியம் என்பதை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. அதுக்காக நல்ல காரு கிடைச்சிட்டு நல்ல இது கிடைச்சிச்சு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொல்லி இதுல நைஸா உள்ள என்ன செய்வாங்க, இதுல அப்படிலாம் ஒரு சகுனம் இருக்குன்னு அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு பாக்கியம். எப்படி இதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதே மாதிரி இதை விட அதிகம் பக்கத்து வீடு கிடைக்கிறது. அக்கம் பக்கத்தில் நமக்கு ஒரு வீணா போனவர்கள் இல்லாமல், துஷ்டர்கள் இல்லாமல், மோசமானவர்கள் இல்லாமல், அப்படி ஒரு நல்ல மனிதர் கிடைத்தா அது நமக்கு ஒரு ஒண்ணுமே முயற்சி இல்லாமல் கிடைச்சிருக்கு. நானா முயற்சி பண்ணி கூட்டு வச்சேன், இந்த ஆள் நல்ல ஆள்னு தானா கிடைத்ததுன்னா அது ஒரு நற்பேறு, நமக்கு என்னது, ஒரு பாக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கூறுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஒரு 2 நபி தோழர் வாழ்றாங்க அக்கம் பக்கத்துல. அக்கம் பக்கம்னா அந்த சைடு வரும், இந்த சைடு வரும், சென்டர்ல ஒரு வீடு இருக்கும். அன்சாரி தோழர்கள் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஃபகுல்து தலக்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த இது தகவலை சொல்றாங்க. நாங்க அக்கம் பக்கத்துல வாழுவோம், எந்த அளவுக்கு ஒரு
இந்த அந்நிய உண்ணியத்தை மேற்கோள் காட்டுறாங்கிறதுக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, லா ஆதிரி சும்மா தகல் தூ, நாங்க என்ன தெரியுமா செய்வோம், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இந்த வலது இடத்துல இருக்கிறவங்க, நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் அன்பா இருப்பேன், ஒரு நாள் அன்பா இருந்தா இன்னொரு தடவை என்ன தெரியுமா வான காயமும், நான் போவலன்னு சொன்னா அந்த நபர் போயிடுவாரு. இந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அவர்களோட நட்பு பாராட்டுவோம். அண்டை வீட்டாரோட புகாரில வரக்கூடிய நபிமொழி பெருசா வருகிறது, அதோடைய சாராம்சம். இது உமையா பின் ஜெயிது, அந்த 2 நபித்தோழர்கள் இருப்பாங்களாம். இருக்கச்சல ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் போயிருவாங்களாம் நட்பு பாராட்டுறதுக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எதுவும் தேவை இருக்கா என்று அண்டை வீட்டாரிடம் அப்படி ஒரு நட்பு பாராட்டக்கூடியவராக நாங்கள் இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை அவங்க கேட்கிறாங்க, நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு நபி மொழி வருகிறது. 2 பேரை வைத்து சொல்றாங்க. ஏன்னா மொத்தம் 3 வீடு வந்துரும்ல, அக்கம் பக்கம்னா, சென்டர்ல ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. அடுத்து பாருங்க, அண்டை வீட்டாரின் அதாவது வீட்டின் கதவை, வீடோ பாபின், வீட்டின் கதவை தாளிட்டு உள்ள பூட்டிக்கிட்டாங்க. பூட்டி போட்டு அவர் இன்னொரு வீட்டுக்காரருக்கு எதையும் கொடுக்காமல் எதையும் கொடுக்காமல் அவனை பட்டினி போட வைத்து அவன் செய்தால் பக்கத்து வீட்டுக்காரன். இந்த ஆள் என்ன தெரியுமா செய்வார், மறுமையில வருவார், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பட்டினி போட்டு கொண்டான், நான் பயங்கர பசியில இருந்தேன் என்று நீதி கேட்கிற அளவுக்கு போயிடுவான். நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், பக்கத்துல இருந்து படாத பாடுபட்டு இருக்கேன், உனக்கு ஒரு குழம்பு தர முடியாத, ஒரு 3 வேளை உணவுக்கு ஒரு டைம் தர முடியாதா, நீ மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுவீன்னு சொல்லி அவர் என்ன செய்வாரா, இறைவா இந்த வீட்டுக்காரன் என்ன தெரியுமா செய்து போட்டான், அவன் பாபு கதவை பூட்டி கொண்டார், நல்லதுனே வருது ஹைர், நல்லதை தராமல் அவர் தடுத்து வைத்திருந்தார். அவர் நல்லதுன்னா நல்ல சொல்லு கூட வச்சுக்கிறீங்க, நல்ல பொருள் கூட வச்சுக்கிறீங்க, எதையும் தராமல் எனக்கு தடுத்து வைத்தார், எனக்கு நீதி வழங்கு யா அல்லாஹ், மோசமான ஆளு என்று மறுமையில அநீதி இழைத்த மாதிரி கேட்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உரிமையாவது பாருங்க. இதையெல்லாம் ஒரு மூமின் கண்காணிக்கணும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருக்கோம், மனித நேயத்தில் உச்சத்துல இருக்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு மார்க்கம் நமக்கு எப்படி கற்று தருது பாருங்க. இதான் மனிதநேயம். இதை விட மனிதநேயம் வேற என்ன இருக்கு, இதை விட மதச்சார்பு தன்மை என்ன இருக்கு. பக்கத்துல ஒரு முஸ்லீம் இருப்பான், அவனை பாருன்னு இஸ்லாம் சொல்லல, பக்கத்துல நாசுதான், மனித குலம் தான், யாரா இருக்கட்டும். நான் ஒரு நல்ல விருந்தோம்பல் செய்யறேன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் பார்சல் பண்ணி பக்கத்துல கொடுத்துடணும். நல்ல விசேஷமான உணவு சாப்பிட்றேன்னா அவன் சாப்பிட்டதுக்க நீ அவன் வாசனை எல்லாம் போகுமே, பக்கத்து வீட்டு குடுங்கல் வேற சட்டை இருக்க. அப்ப இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல நீ எனக்கு என்ன, நீ எப்படி வேணாலும் போ, அப்படி இருந்து விடக்கூடாது. நமக்கு சட்டமால போடுது, கவனிங்க பாருங்கன்னு சும்மா ஒரு அறிவுரையா சொல்லாம ஈமானோட சொர்க்கத்தோட மேற்கோள் காட்டியே சொல்றாங்கன்னா, இதையெல்லாம் சகோதரர்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம இதெல்லாம் பயங்கரமா கடைப்பிடிக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு திருட்டை பத்தி கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாரிஹு, ஒருத்தர் திருடுறாங்க, இதை பத்தி நீங்க என்ன கருதுகிறீர்கள் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டது. இது ஹராம் தானே, ஆமா ஹராம் தான், மறுமையில இது தடை செய்வாம, இம்மையில தடை, மறுமையில பெரிய குற்றம் தான், சரி அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒருவன் பக்கத்து வீட்டில் திருடினால் மறுபடியும் கேள்வியை பாருங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கு, அதுக்கு பதில் சொல்றாங்க, அஸரத்து பைத்து, 10 வீட்டுல திருடி இருப்பான்ல, அந்த திருட்டுக்கு இது சமம் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாவம், திருடுறதே குற்றம் தான். அதை கொஞ்சம் பிரிச்சு கேட்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போறோம், கேப்பு கிடைச்சா உள்ள ஜன்னல்ல கையை போட்டு உன எடுத்துட்டா சாவியை கூட நம்பி கொடுத்துட்டு போவாங்க, பக்கத்து வீட்டுல வச்சுக்கிறோங்க நாங்க காணாக்கி போடுவோம் சொல்லி, பொருள் எல்லாம் உள்ள அப்படி இப்படிமா இருக்கும், போய் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, நம்பில தந்திருக்கிறாரு. அப்ப அதை கவனத்துல வச்சுக்கிறது. இது உதாரணத்தை பாருங்க, திருட்டு குற்றம் இல்லையா, 10 வீட்டுல திருடினது குற்றம், பெரிய குற்றம். அப்ப அந்த அளவுக்கு என்னது, பக்கத்து வீட்டோட நீங்க அந்நிய உண்ணியம் பாராட்டுங்கள் என்று நபிமொழி என்னது வந்து கொண்டே இருக்குது. அதே தொடர்ச்சியில் இன்னொன்னு வருது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பக்கத்து வீட்டு விபச்சாரம் செய்வது குற்றம், பக்கத்துல சேர்ந்தா 10 வீட்டுல சேர்ந்தது குற்றம், 2 நபிமொழி. அப்ப இப்படி நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், பக்கத்தில் நட்பு பாராட்டுங்கள், அந்நியோன்யமாக இருங்கள், உங்களுடைய பொருள்களை கொடுங்கள், உங்களை உணவுகளை கொடுங்கள், ஏதாவது விசேஷமா செய்தால் ஸ்பெஷல் உணவு செய்தால் அதை கொடுங்க. இப்படி அடுத்தடுத்து நமக்கு என்ன சொல்லப்படுது, அவங்களோட ஒரு நட்புறவு வைங்க. எந்த அளவுக்கு என்றால் வாரிசாகிற அளவுக்கு இருக்கிறது, குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அடுத்து ஒரு நபிமொழியை பாருங்க, இந்த நபிமொழி எப்படி வருதுன்னு பாருங்க, இதையும் கவனத்துல வச்சுக்கிறோம். இது ஒரு முக்கியமான நபிமொழி. எப்படின்னா,
நம்ம பக்கத்துல வாழ்றோம். கவனமா கேட்டுக்கிறங்க. நம்ம வீடை வந்து விற்க போறோம். இந்த வீடை விற்க செலவு கூட அந்த காலத்துல அது எப்படி வருதுன்னு கேட்டா ரூம், அறை. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு அறையா தானே வாழ்வாங்க. இப்ப வீடுன்னு வச்சுக்கிறீங்க. வீடை நீங்கள் விற்கிறா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு ஊமியா இருந்தா பக்கத்துல இருக்கிறவட கேட்கணும். நமக்கு ஒரு அறிவுரையா சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூலு ல ஜாஸ ஹக்க ல சபக்கஹு. எப்படி வருதுன்னா, நான் ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். மிஸ்வார் இப்னு மக்ரமா அவங்க இருக்கிறாங்க. பக்கத்து வீடை வந்து கொடுக்க போறாங்க. அறை அறை வீடுன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப வீடு அப்ப அறை அப்ப கொடுக்க போறாங்க. அதை வந்து நம்ம வெளியே போய் யார்கிட்டையும் கேட்கலாமா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி வருதுன்னு பாருங்க. அரபாயித்த அல்ஃபன் தினாரன் 400 முதல்ல எப்படி வருதுன்னா 500 தினாருக்கு வருது. 500 தினாரன் 500 தினாருக்கு பேரம் பேசி நடந்துகிட்டு இருக்கு. அவரு 400 கேட்கிறார். 400க்கு தந்துருங்க. 500 தங்க காசுகளுக்கு கேட்கச்சல அண்டை வீட்டுக்கார் என்ன செய்யறாரு? நான் பக்கத்துல இருக்கிறேன், எனக்கு நீங்க 400 கொடுத்துருங்க, நான் அதை வாங்கிக்கிறேன் என்று கேட்டதும் சரி நான் வந்து அதை உங்களுக்கு வித்துடுறேன். கூட குறை இருந்தாலும் அந்த பக்கத்துல இருக்கிறாருல அவர் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாரு. அப்போ முன்ன பின்ன பேசினாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பேசணும், பக்கத்துல 4.5 லட்சம் தராங்கிறாரு. அந்த 50,000 என்ன செய்யக்கூடாது? பெருந்தன்மை அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கலாம். யா அல்லா, நீ தான் அண்டை வீட்டுக்காரோட என்ன செஞ்சிருக்க? அந்நிய உன்னியம் பாராட்ட சொல்லியிருக்க. பக்கத்து வீட்டுக்கார் சரி சந்தோஷமா இருந்துட்டு போறான் அப்படின்னு என்ன செய்யணும்? கையில கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா அவன் அந்த பக்கத்துல இன்னொரு வர்றதை விட அவன் குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிடுவார். அப்போ பக்கத்து வீட்டுக்கார ஒரு வீடு விற்க போனா, இடம் விற்க போனாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு போங்க. அதை வந்து பேரம் பேச செல்ல கூட முன்ன பின்னா என்ன இருந்தா என்ன செய்யுங்க? கொஞ்சம் குறைச்சி வந்து கொடுத்துருங்க. எப்படியும் வெளியே உள்ள ஆளும் என்ன செய்ய போறான்? வந்து குறைச்சி தான் கேட்க போறாங்க. சொன்ன ரேட்லயே வாங்க போறாங்க. எந்த சொத்து வித்தாலும் பொருள் வித்தாலும் ஏத்த இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவர் வேண்டாம் என்று சொன்னாதான் அடுத்த பர்பஸுக்கு போகணும். நபிமொழி பெருசா வரும். இதையும் சுருக்கி என்ன செய்யணும் நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டா, இடம் இருந்தாலும் சரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த சொத்தை அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? கொடுத்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு என்னது நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரை பற்றி பெருமானார் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த முறையில் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்னாடி இந்த NTPC மத்திய அரசாங்கத்துடைய அந்த வேலை ரயில்வே துறையில அதற்கு ஆள் எவ்வளவு போன வருஷம் அக்டோபர் நவம்பர்ல அறிவிப்பு கொடுத்து அதை ஆம வேகத்துல எது செய்தாலும் அப்படித்தானே செய்வாங்க, சிறுக எடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு கொடுத்தது அது அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேருன்னு சில சமயங்கள் அறிவிப்பு விடுவாங்க. இதுக்கு அறிவிப்பு விடல. ஆனா 1,21,00,000 பேர் அதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. வேலைக்கு அந்த தேர்வுல வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 11,588. அதாவது 11,000 பேர் தான் வேணும். அதிகமா ஒரு 500 பேரை எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டனா, 63 லட்சம் பேர் 12ஆம் வகுப்பு படிச்சவங்க, மிச்சம் 58 லட்சம் பேர் டிகிரி. எல்லாருமே ஏறக்குறைய என்னது பட்டதாரிகள். இந்த வேலைக்கு என்னெல்லாம் செய்யணும்னா என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க. கிளர்க்கு, அந்த மாஸ்டரு, அக்கௌண்ட், பல செக்ஷனை ஆள் எடுத்திருக்காங்க. ஆள் எடுக்கச்சில படிச்சிருந்தால் மட்டும் போதாது, டச்சு தட்டு இந்த சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். அது கீழே நிறைய எவ்வளவு போடுறான் பாருங்க. ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு திறமையை வளர்க்கக்கூடாதான், நிறைய திறமை வேணும். எல்லா இடத்துக்குமே வேலைக்கு நிறைய தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறான். அப்போ அவனுக்கு என்னெல்லாம் வேணுமா, அதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா, டச்சு தட்டை உபயோகப்படுத்த அந்த சிஸ்டம் தெரியணும், டைப் அடிக்கணும், அது போக சில விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி ஒரு 3 வகையாக போட்டிருக்கான். அப்போ சும்மா ஒரு டிகிரியை முடித்தால் மட்டும் கிடைத்து விடாது, மேற்கொண்டு சின்ன சின்ன வகைகளையும் தெரிந்து கொள்ளணும். இதில் ஒரு கேவலம் என்னன்னா, இதில் 11,000 சில்லற பேருக்கு வேலை, மிச்ச பேர்லாம் படித்தவர்கள் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவன் நிலைமை இதில் போய் இப்போ சண்டை வேற நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ பாதிப்பு வரும்னு சொல்லி ஈரான் ஒரு பட்டியலே போட்டிருக்கான். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்.
அப்போ 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்குவேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் அந்த வாக்குறுதி கொடுத்து அதையும் என்ன செய்யல, கடைபிடிக்கல. பல பேர் படித்தவர்கள் வந்து குப்பல்ற முனிசிபாலிட்டி வேலை கூட செய்யறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நிலைமைகள் போய்கொண்டு இருக்குங்கிறது எவ்வளவு சோகமா இருக்கு பாருங்க. படித்தவங்க பூரா 58 லட்சம் பேர் பெரிய பட்டதாரிக்கு என்ன செய்யல, வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனால கடந்த ஆண்டுல பாகிஸ்தான்ல ஒரு 2 லட்சம் பேர் வெளிநாட்டுல போய் கிடக்காங்க. போனவன் தான் எல்லாம் அந்த 3 மாசம் விசால. இந்தியால இருந்து அதுக்கு நிகரா போய் கிடக்குறாங்க. வேலை இல்ல, கஷ்டம். அப்ப வேலையில இருக்கிறவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வேலையை எந்த காரணத்தை கொண்டு விட்டுறவே கூடாது. அதுல வந்து ஒரு திறமையை என்ன செய்யணும், வளர்த்து கொள்ளணும். ஒரு பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு வைங்களேன், அந்த படிச்சு வச்ச உடனே இந்த டைப்பிங் படிச்சு கொடுக்கணும், சிஸ்டம் படிச்சு கொடுக்கணும், தையல் மிஷின் வேலையை கூட விடக்கூடாது. ஏன் தெரியுமா, எல்லாமே சப்போர்ட் பண்ணும். படித்தவர்களை வந்து மேலை நாடு அரபு நாடுக்கு ஆளு வேலைக்கு எடுக்கச்சல படித்திருக்கிறாரா மட்டும் பார்க்கல, வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்கலாம். ஏன்னா அந்த சம்பளம் மிச்சம்ல அவனுக்கு, சரி அவனுக்கு அவரே டிரைவர் ஆக்கிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த படித்தால் மட்டும் போதாது, இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் காட்டணும். காட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையில என்ன செய்யறான், வைக்கிறோம். ஒரு தாய வந்து இமாமத்தை பணிக்கு சேர்ந்தா கூட இமாமத்தை செய்யணும், வாங்குன்னு சொல்லணும், முடிஞ்சா பயானம் பண்ணணும். சிஸ்டம் தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லா வேலைகளும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் வசதியா இருக்கும். அப்ப வேலைகள் வந்து இது எதற்குன்னா நாட்டு நிலமா அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு, கேவலமா, அது ஒரு தகவல். 2வது என்னன்னு கேட்டா, திறமைகளை வந்து படித்தாலும் கூட கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். எக்ஸ்ட்ராவா என்ன செய்யணும், சின்னதை கூட என்ன செய்யலாம், வளர்த்து வைத்திருந்தால் அது அவங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும் என்பதை ஒரு தகவலுக்காக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.